தமிழகத்தில் வருகிற 2026ஆம் ஆண்டு தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த முக்கியமான தகவல் இன்று வெளியாகி உள்ளது. குறிப்பாக இந்த ஆண்டு குடும்ப தலைவிகளுக்கு டபுள் ட்ரீட் காத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். கடந்த 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது வெறும் பச்சரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பு மட்டுமே கொடுக்கப்பட்டது. ஆனால் பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்த ரொக்க பணம் வழங்கப்படவில்லை. இது மக்களிடையே, குறிப்பாக தாய்மார்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. எதிர்க்கட்சிகளும் இதனை பெரிய அளவில் விமர்சனம் செய்திருந்தன. ஆனால் இந்த முறை நிலைமை தலைகீழாக மாற உள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இந்த முறை பொங்கல் பரிசை மிகவும் பிரம்மாண்டமாக வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2026 தேர்தல் ஆண்டு என்பதால் இந்த முறை நிச்சயம் ரொக்க பணம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் ரூபாய் 2500 வரை பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டது. எனவே இந்த முறை திமுக அரசு அதனையொட்டிய அல்லது கூடுதலாகவோ ரூபாய் 2000 முதல் ரூபாய் 3000 வரை வழங்க வாய்ப்புள்ளது. சமூக வலைதளங்களில் ரூபாய் 5000 வரை பொங்கல் பரிசாக கிடைக்கலாம் என பரவும் தகவல்களில் இன்னும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் இல்லை என்றாலும் கணிசமான தொகை பொங்கலுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்கிறார்கள் அதிகாரிகள். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. வரும் ஜனவரி தை பொங்கல் மாதத்தில் இந்த உரிமை தொகையுடன் சேர்த்து பொங்கல் போனஸும் கையில் கிடைக்கும் என்பதால் குடும்ப தலைவிகளுக்கு இது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக அமைய உள்ளது. சமீபத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியானவர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் இருந்தே பணம் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி புதிதாக சேர்க்கப்படும் லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு ஜனவரி மாதம் உரிமை தொகையோடு சேர்த்து பொங்கல் பரிசும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இது அவர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை அளிக்கும். மேலும் பொங்கல் பரிசில் வழக்கம் போல வழங்கப்படும் பச்சரிசி, சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவற்றுடன் இம்முறை ரொக்க பணம் பிரதானமாக இருக்கும். இது தவிர முந்திரி, திராட்சை, ஏலக்காய் அடங்கிய மளிகை பொருட்கள் தொகுப்பும் வழங்கப்படுமா என்பது குறித்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் டிசம்பர் 2வது வாரத்தில் இது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்திற்கு பிறகு எவ்வளவு தொகை பொங்கல் பரிசாக வழங்கப்படும், எந்த நாளிலிருந்து விநியோகம் ஆரம்பிக்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகும். டோக்கன் விநியோகம் டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் தொடங்கலாம். மொத்தத்தில் தேர்தல் நெருங்கும் வேளையில் வரவுள்ள இந்த பொங்கல் பண்டிகை தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, குறிப்பாக குடும்ப தலைவிகளுக்கு பணமழை பொழியும் ஒரு பண்டிகையாக இருக்கப் போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.